டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த ஹெட்டிங்கை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஹெட்டிங்கில் எல்லா லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. அதாவது இது லோயர் கேஸில் இருக்குது. இதை நான் சென்டென்ஸ் கேஸுக்கு மாற்ற போகிறேன். இப்போ இதை சென்டென்ஸ் கேஸுக்கு மாற்றிட்டேன். அதாவது ஒவ்வொரு வார்த்தையிலையும் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்குது, மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. இப்போ இதை அப்பர் கேஸுக்கு மாற்றிட்டேன். அதாவது இதில் உள்ள எல்லா லெட்டர்ஸுமே கேபிட்டல் லெட்டர்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இதை ரொம்ப ஈஸியாக மாற்றலாம். அடுத்து இந்த ஹெட்டிங்ஸுக்கு கீழே ஒரு அண்டர்லைனை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஒரு அண்டர்லைன் அப்ளை பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணுறேன், மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை போல்ட் ஆக்குறேன். இப்போ இதோட சைஸை கூட்ட போகிறேன். அதாவது இந்த ஹெட்டிங்கில் உள்ள ஃபாண்ட் சைஸை கூட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ நான் ஃபாண்ட் சைஸை குறைக்க போகிறேன். இப்போ ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதாகிடுச்சு. இதை ஒரு நார்மல் சைஸுக்கு கொண்டு வந்து அப்படியே விட்டுறேன். இப்போ நான் செஞ்சது ஒவ்வொன்றும் மவுஸை யூஸ் பண்ணாமல் கீபோர்டில் உள்ள ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி செஞ்சேன். இதே மாதிரி வேர்டு டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது கீபோர்டில் உள்ள ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணால் நாம் நம்முடைய வேலையை ரொம்ப சீக்கிரம் முடித்து டைமை சேவ் பண்ணலாம். இந்த வீடியோவில் Ctrl+A இருந்து Ctrl+Z வரைக்கும் உள்ள ஷார்ட்கட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் நம்பர் 1 Ctrl+A. Ctrl+Aயை ஒரு டாக்குமெண்ட்டில் உள்ள எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் உள்ள எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வெளியே மவுஸை வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது டீசெலக்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 2. ஷார்ட்கட் நம்பர் 2 Ctrl+B. Ctrl+Bயை நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை போல்ட் ஆக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு பியை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ண எல்லா லெட்டர்ஸும் போல்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு பியை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த போல்டு ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 3. ஷார்ட்கட் நம்பர் 3 Ctrl+C. Ctrl+Cயை நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே கிளிப் போர்டை கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கிளிப் போர்டு ஓப்பன் ஆகிருக்கு. இதில் இருக்கிறத நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இதில் இருந்த டெக்ஸ்டெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ண போகிறேன். அதுக்கு நான் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு சியை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னா நான் காப்பி பண்ணது இங்கே கிளிப் போர்டில் தெரியுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 4. ஷார்ட்கட் நம்பர் 4 Ctrl+V. Ctrl+Vயை நாம் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வேறு ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டோட கடைசி பேஜ் எண்டுக்கு போகிறேன். போயிட்டு இந்த இடத்துல அதை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். நாம் முதல்ல காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு வி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு வியை ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் அது பேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி எத்தனை தடவை வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் கிளிப் போர்டில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை கிளியர் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கிளியர் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு வி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அதை பேஸ்ட் பண்ண முடியல. காரணம் கிளிப் போர்டில் இருந்து அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் கிளிப் போர்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஷார்ட்கட் நம்பர் 5. ஷார்ட்கட் நம்பர் 5 Ctrl+D. Ctrl+Dயை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஃபாண்ட் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+Dயை யூஸ் பண்ணுறோம். நான் இந்த செகண்ட் பேராகிராஃபில் ஒரு லைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபார்மேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு டி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபாண்டுங்கிற அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஃபாண்டை மாற்றலாம், ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றலாம், ஃபாண்ட் சைஸை மாற்றலாம். அதே மாதிரி எஃபெக்ட்ஸும் கொடுக்கலாம். நான் இங்கே இந்த எஃபெக்ட்ஸில் ஸ்ட்ரைக் த்ரூவை செலக்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரைக் த்ரோனா நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகும்.
அடுத்து ஃபாண்ட் கலரை மாற்ற போகிறேன். அதுக்கு இந்த ஃபாண்ட் கலர் ஓப்பன் பண்ணி இதில் சிவப்பு கலரை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து அண்டர்லைன் ஸ்டைலை ஓப்பன் பண்ணி இந்த டபுள் அண்டர்லைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டிங் இந்த லைனில் அப்ளை ஆயிடுச்சு. நான் அப்ளை பண்ண இந்த ஃபார்மேட்டை ரிமூவ் பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணால் இந்த ஃபார்மேட்டிங் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 6. ஷார்ட்கட் நம்பர் 6 Ctrl+E. Ctrl+Eயை ஒரு பேராகிராஃபை சென்டரில் அலைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் எல்லாமே லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிருக்கு. நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா சென்டரில் அலைன் ஆகிருச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணுறேன். இது பழைய மாதிரி லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிருக்கு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 7. ஷார்ட்கட் நம்பர் 7 Ctrl+F. Ctrl+Fஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டாக்குமெண்ட்டில் உள்ள ஒரு பர்டிகுலர் வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்காக Ctrl+Fங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த டாக்குமெண்ட்டில் பேஸ்ட்டுங்கிற வேர்டு எங்கெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த பேஸ்ட்டுங்கிற வேர்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு எஃப்ஐ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே நேவிகேஷன் ஓப்பன் ஆகுது. நான் இங்கே பேஸ்ட்டை செலக்ட் பண்ணதுனால அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ரிசல்ட் இருக்குது. அதாவது 11 இடத்துல இந்த டாக்குமெண்ட்டில் பேஸ்ட்டுங்கிற வேர்டு என்ட்ரு ஆகிருக்கு. அந்த பேஸ்ட்டுங்கிற வேர்டு இதில் எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த நேவிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் க்ளோஸ் பண்ண உடனே எல்லோ கலரில் ஹைலைட் ஆனதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஷார்ட்கட் நம்பர் 8. ஷார்ட்கட் நம்பர் 8 Ctrl+G. இந்த Ctrl+G ஷார்ட்கட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு பேஜில் இருந்து வேறு ஒரு பேஜுக்கு போகிறதுக்காக Ctrl+Gங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த டாக்குமெண்ட்டில் மொத்தம் 4 பேஜஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை பேஜஸ் இருக்குதுன்னு தெரியும். சில சமயம் நாம் பெரிய டாக்குமெண்ட்டை ஹேண்டில் பண்ண வேண்டியது வரும். அதாவது 50 பேஜஸ் 100 பேஜஸ் உள்ள டாக்குமெண்ட்ஸை ஹேண்டில் வேண்டியது வரும். அந்த மாதிரி சமயத்தில் இப்போ ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு போகணும்னா இந்த Ctrl+Gங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பேஜ் நம்பர் 1லேருந்து பேஜ் நம்பர் 50க்கு போகணும்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஜி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிற அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கோ டு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ பேஜ் நம்பர் 1லேருந்து பேஜ் நம்பர் 3க்கு போகணும். இப்போ நான் இதில் இந்த பாக்ஸில் நம்பர் 3 என்ட்ரு பண்ணிவிட்டு கோ டுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பேஜ் நம்பர் 3க்கு வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேஜ் நம்பர் 3. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ பேஜ் நம்பர் 3லேருந்து பேஜ் நம்பர் 1க்கு போகணும். அதுக்கு இந்த பாக்ஸில் உள்ள நம்பர் 3யை ரிமூவ் பண்ணிவிட்டு 1 என்ட்ரு பண்ணி கோட்டுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பேஜ் நம்பர் 1க்கு போயாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து ஷார்ட்கட் 9. ஷார்ட்கட் 9 Ctrl+H. Ctrl+Hஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டாக்குமெண்ட்டில் உள்ள ஒரு பர்டிகுலர் வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் வேறு ஒரு வேர்டை ஆட் பண்ணுறதுக்கு Ctrl+Hஐ யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஹெச்சை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிற அந்த டயலாக் பாக்ஸு ஓப்பன் ஆகுது. இதில் ரீப்ளேஸ் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதில் வீடியோஸ்னு டைப் பண்ணுறேன். வீடியோஸ்னு டைப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் வித் அதில் மதுரைன்னு டைப் பண்ணுறேன். அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் வீடியோஸ்னு வேர்டு இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் மதுரைங்கிற வேர்டை இன்சர்ட் பண்ணணும். இப்போ ரீப்ளேஸ் ஆளுங்கிற இந்த பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணாலும் ஆல் டன் வி மேட் 44 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னு வருது. இப்போ ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸுங்கிற வேர்டெல்லாம் மதுரைன்னு மாறிடுச்சு. இப்போ இந்த இங்கே மதுரைன்னு தெரியுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 10. ஷார்ட்கட் நம்பர் 10 Ctrl+I. Ctrl+ஐயை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை இட்டாலிக் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு Ctrl+ஐயை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஐயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது இட்டாலிக் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது பழைய மாதிரி மாறிடுச்சு. இப்போ இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணுறேன். இதுவும் இட்டாலிக் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த இட்டாலிக் ஃபார்மேட் ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 11. ஷார்ட்கட் நம்பர் 11 Ctrl+J. Ctrl+J எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு பேராகிராஃபை ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்காக. இப்போ நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு அலைன் ஆகிருக்கு. இதை ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டுக்கு மாற்ற போகிறேன். அதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஜே பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டுக்கு மாறிடுச்சு. அதாவது ரைட் சைடும் அலைன் ஆகிருக்கு, லெஃப்ட் சைடும் அலைன் ஆகிருக்கு. இப்போ நான் மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஜே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது பழைய மாதிரி லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 12. ஷார்ட்கட் நம்பர் 12 Ctrl+K. Ctrl+Kயை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு வேர்டை ஹைப்பர் லிங்க் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு இந்த வீடியோஸுங்கிற வேர்டை கிளிக் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு இந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு கேயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இன்சர்ட் ஹைப்பர் லிங்க்ங்கிற இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் டெக்ஸ்ட் டு டிஸ்பிளேயில் வீடியோஸ்னு இது செலக்ட் பண்ணதுனால வீடியோஸ்னு என்டர் ஆகிருக்கு. இப்போ இதில் இருக்கிற ஒரு ஃபைலை செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் ஆட்டோ ஃபில்டருங்கிற எக்ஸல் ஃபைலை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹைப்பர் லிங்க் அப்ளை ஆகிருச்சு. இந்த வீடியோஸுங்கிற வேர்டோட கலர் ப்ளூ கலருக்கு மாறிடுச்சு. இது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நான் செலக்ட் பண்ண அந்த ஃபைல் எக்ஸல் ஃபைல் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை அன்டூ பண்ணிடுறேன். இதே மாதிரி ஒரு வேர்டை கிளிக் பண்ணும்போது ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செய்யலாம். நான் இந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு கே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இன்சர்ட் ஹைப்பர் லிங்க்ங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கீழே அட்ரஸ் பாக்ஸில் எனக்கு தேவையான வெப்சைட்டோட அட்ரஸை என்ட்ரு பண்ணுறேன். www.google.comனு அந்த சைட்டு பேரை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட கலர் மாறிடுச்சு. இப்போ இது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிட்டு இதை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அந்த google.comங்கிற வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதனால அந்த வெப்சைட்டு தெரியலை. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை அன்டூ பண்ணிடுறேன். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 13. ஷார்ட்கட் நம்பர் 13 Ctrl+L. Ctrl+L வந்து ஒரு பேராகிராஃபை லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். முதல்ல இந்த பேராகிராஃபை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபை சென்டரில் அலைன் பண்ணுறேன். அதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிட்டு ஈயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ Ctrl+L யூஸ் பண்ணி இதை லெஃப்ட் சைடு அலைன் பண்ண போகிறேன். இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு எல்லை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது லெஃப்ட் சைடு அலைன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணுறதுக்கு Ctrl+L ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 14. ஷார்ட்கட் நம்பர் 14 Ctrl+M. Ctrl+M ஷார்ட்கட்டை ஒரு பேராகிராஃபை லெஃப்ட் சைடில் இருந்து இண்டென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு எம்மை விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் லெஃப்ட் சைட்லேருந்து இன்டெண்ட் ஆகுது. இப்போ இதை மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு வர்றதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த 2 பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு எம் பட்டனை விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 15. ஷார்ட்கட் நம்பர் 15 கண்ட்ரோல் ப்ளஸ் என். ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் என்னை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு என் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்த ஷார்ட்கட் நம்பர் 16. ஷார்ட்கட் நம்பர் 16 கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஓவை ஒரு எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டாக, அதாவது நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஓ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓப்பன்கிற பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் நாம் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபைல்ஸ் இங்கே தெரியும். இது வேணும்னா இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், அல்லது ப்ரௌஸ் பண்ணி வேர்டு டாக்குமெண்ட்டை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்குமோ அந்த இடத்துக்கு போய் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். நான் இங்கே ரீசெண்டாக யூஸ் பண்ண இந்த சர்டிஃபிகேட்ங்கிற ஃபைலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணவுடனே அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 17. ஷார்ட்கட் நம்பர் 17 கண்ட்ரோல் ப்ளஸ் பி. கண்ட்ரோல் ப்ளஸ் பியை நாம் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு பியை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பிரிண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இதில் நமக்கு தேவையான செட்டிங்லாம் செட் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் அது பிரிண்ட் ஆகிடும். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 18. ஷார்ட்கட் நம்பர் 18 வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர். கண்ட்ரோல் ப்ளஸ் ஆரை ஒரு பேராகிராஃபை ரைட் சைடில் அலைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து லெஃப்ட் சைடு அலைன் ஆகிருக்கு. இதை ரைட் சைடு அலைன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஆர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு அலைன் ஆகிடுச்சு. இதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஆர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 19. ஷார்ட்கட் நம்பர் 19 கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ஸை நாம் ஒரு ஃபைலில் ஒர்க்கு செஞ்சு முடித்த உடனே அந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு எஸ் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். சேவ் திஸ் ஃபைல்னு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதை டாக்குமெண்ட்ஸ் உள்ள சேவ் பண்ணணும்னா இங்கே சேவ்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இல்லை வேறு லொக்கேஷனில் சேவ் பண்ணோம்னா அந்த மோர் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான இடத்த ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே சேவ் பண்ணலாம். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 20. ஷார்ட்கட் நம்பர் 20 கண்ட்ரோல் ப்ளஸ் டி. கண்ட்ரோல் ப்ளஸ் டீயை ஒரு ஹேங்கிங் இண்டென்ட் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டி பட்டனை விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் இண்டென்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை ரிவர்ஸில் கொண்டு வரணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த 2 பட்டனையும் சேர்த்து அமைக்கி பிடிச்சிக்கிட்டு டி பட்டனை விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 21. ஷார்ட்கட் நம்பர் 21 கண்ட்ரோல் ப்ளஸ் யூ. கண்ட்ரோல் ப்ளஸ் யூவை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டில் அண்டர்லைனை அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு யூ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் உள்ள டெக்ஸ்ட்டுக்கு அடியில் அண்டர்லைன் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு யூ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த அண்டர்லைன் ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 22. ஷார்ட்கட் நம்பர் 22 கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ. கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூவை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு டபிள்யூவை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணுமா சேவ் பண்ண வேண்டாமான்னு கேட்குது. நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 23. ஷார்ட்கட் நம்பர் 23 கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸை நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இந்த
பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு எக்ஸை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த பேராகிராஃப் கட் ஆயிடுச்சு. இப்போ நான் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு வி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அது மறுபடியும் பேஸ்ட் ஆயிடுச்சு. நான் கட் பண்ண பேராகிராஃப் மறுபடியும் பேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 24. ஷார்ட்கட் நம்பர் 24 கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய். கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய்யை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நாம் செஞ்ச ஒரு வேலையை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் கலரை மாற்றுறேன், அதாவது சிகப்பை அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஃபாண்ட் கலர் சிகப்பாகிடுச்சு. இதே வேலையை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னா அந்த வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஒய் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் நம்ம கடைசியாக செஞ்ச அந்த வேலை ரிப்பீட் ஆகும். இப்போ இந்த 2 லைன்லேயும் சிவப்பு கலர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த 2 லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் அண்டர்லைன் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு யூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அண்டர்லைன் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற 2 லைனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஒய்யை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இதுலேயும் அந்த அண்டர்லைன் அப்ளை ஆகுது. இந்த மாதிரி நாம் செஞ்ச ஒரு வேலையை மறுபடியும் திருப்பி செய்கிறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய்யை யூஸ் பண்ணுறோம். அடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் இசட். கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் நாம் செஞ்ச ஒரு தப்பை திருத்தி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், ஐயோ இதை தப்பு பண்ணிட்டோமே, மறுபடியும் கொண்டு வரணுமேன்னு. அந்த மாதிரி சமயத்தில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இசட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நம்ம செஞ்ச தப்பு மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஆயிரும். இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை போல்ட் ஆக்குறேன். இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இசட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த போல்டு ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாம் செஞ்ச தப்பை திருத்தி அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அன்டூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்டை யூஸ் பண்ணுறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 25 ஷார்ட்கட்ஸு, அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் ஏல இருந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.